வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ரகுநாத். ரகுநாத் கேட்டிருக்காங்க கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த கத்திரிக்காய் எப்படி பொரிச்சு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தரேன். இந்த ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில விட்டுருக்கிறேன். இதில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். இதில் 450 கிராம் கத்திரிக்காய் எடுத்து இப்படி நீட்டுக்கிட்டா வெட்டி அது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்க்க தேவையில்லை, ஆனால் நான் உப்பு சேர்த்து தான் அதை பொரிக்கிறேன். நாங்கள் பொரிச்செடுப்போம், ஒரு கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஆகலும் முருகை பொரிக்காதீங்களோ, இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ஆகலும் முருகை பொரிச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சோண்டு வருது, பட் இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வரையில. முதல் நாளே பொரிச்சு வச்சு பேப்பர் டவலில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் இழுக்கிற தன்மை எண்ணெய் குறைஞ்சிருக்கும் கத்திரிக்காயில். பட் உடனே பொரிச்சு செய்யணும்னு சொன்னால் எண்ணெய் கொஞ்சம் இருக்கும். பட் ஐ ப்ரிஃபர் நீங்கள் ஓவர் நைட் பொரிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் இதை கறி செய்வீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லம். ஆகலம் பொரிக்கக்கூடாது, பொரிச்சிங்கன்னு சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கும். மற்ற கத்திரிக்காயில் டேஸ்ட் இருக்குன்னு சொன்னால் ஒரு அளவான கோல்டன் ப்ரௌன், இந்த இப்படியான ஒரு கோல்டன் ப்ரௌன் இறக்குனீங்கன்னு சொன்னால் நல்ல. நான் அப்படித்தான் நான் செய்கிறேன். பட் உங்களுக்கு இன்னும் பொரிக்கணும்னா நீங்கள் பொரிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌனோட இதை இறக்கி எடுங்கோ. இந்த நான் பிரம்பா டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை பிரம்பா இறக்கி எடுப்போம். அதே எண்ணெயிலே இதில் 7 உள்ளிப்பூடு இப்படி சின்ன சின்ன நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு பொரிச்செடுப்போம். I'm so sorry friends, actually எனக்கு காமெண்ட்ஸில் வந்திருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டைம் உடனே கிடைக்கிறீங்கள சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நான் சூனாக ரிப்ளை பண்ணாட்டிக்கு மன்னிக்கவும். ஸோ அந்த உள்ளியை ஆகலம் முருகை பொரிச்செடுக்காதீங்கோ, அதில் டேஸ்ட் இருக்காது. ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நான் ஒரு 2 minutes தான் பொரிச்சிருக்கேன். ஒரு அளவான கோல்டன் ப்ரௌனாக வரையும் இந்த பாருங்கள், இப்படி ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இறக்கி எடுங்கோ. இதே இந்த கத்திரிக்காய்க்கில் தான் பொரிச்ச கத்திரிக்காய்க்கு இறக்கி எடுப்போம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இதையும் பொரிச்சு எடுப்போம். இந்த வெங்காயம் பொரிச்சிட்டு கத்திரிக்காய்க்கு இறக்கி எடுக்காமல் இதை பிரம்பா இறக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வருது. ஆகலும் பொரிக்காதீங்க. ஸோ ஒரு லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரைக்க இதை இறக்கி எடுங்க. நான் இது பிரம்பா இப்போ இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இப்படி ஒரு கலருக்கு வரைக்க இதை இறக்கி எடுங்க. ஸோ இந்த வெங்காயத்தை நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. நிறைய விட வேண்டாம், ஏன்னா நாங்கள் எல்லாம் பொரிச்சபடியாக கூட எண்ணெய் விட்டு இந்த கறி செய்ய தேவையில்லை. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் போடுங்க. கடுகும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வதங்கிட்டு இந்த எண்ணெயில். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதில் ஒரு 4 பீஸ் ரம்பை இருக்குது. இதில் ஒரு 1/2 minute இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு இதில் நான் பொரிச்சு வச்ச வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயத்தை போடுங்க. பிறகு வெங்காயம் போட்டு 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது. இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. பட் உங்களுக்கு உரைப்பு கூட எண்ணெய் கூட போடுங்க, குறை எண்ணெய் குறைய போடுங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் ஜெஃப்னா கறி பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். திக்காமல் இல்லை தின்னாமல் இல்லை, மீடியம். 1/4 கப் இருக்குது. இதுக்கு நல்ல புளி விட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். இதில் 1 கப் தண்ணி இருக்குது. இதில் 1 கப் தண்ணி இருக்குது. ஸோ இல்லாமல் 2 கப்ஸ் தண்ணி. உங்களுக்கு கிரேவியாக வேணுமென்னா நீங்கள் கிரேவியாக என்ன கூட தண்ணி விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போடுங்க. இந்த கறிக்கு நான் தேங்காய் பால் விடுறேன், ஆனால் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இதை ஒருக்க கொதிக்க விடுவோம். இதில் 3 நிமிஷமாக கொதிச்சோன்னு இருக்குது. உள்ளியும் கத்திரிக்காய் முள்ளியும் பொரிச்சு வச்சிருக்க இருக்குது. இதை இப்போ இதுக்குள்ள போடுங்க. அந்த கறிக்குள்ள
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம், இல்லாட்டி பால் விடலாம், தேங்காய் பால். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொண்டு மூடி போட்டு ஒரு 10 to 12 minutes வந்து இதை கொதிக்க விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ 12 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ உங்களுக்கு இது என்ன திக்காக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. பட் எனக்கு இந்த கிரேவி காணும், கூட கிண்டாதீங்க, கத்திரிக்காயெல்லாம் கரைஞ்சிடும். ஸோ இது இப்போ டன். ரகுநாத், இதுதான் இந்த ஒரு விதமாக நான் செய்கிற கத்திரிக்காய் கறி. இதுக்கு தேங்காய் பால் விடாமல் செய்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன வந்து திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரகுநாத், உங்களோட ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.